கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 100க்கு அதிபதி சொல்லுகிற காரியம் இயேசுவினிடத்திலே, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி சொல்லுகிறான். 100 பேருக்கு அதிபதி, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்லுகிறான். தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே இயேசுவினிடத்தில் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், தகுதியற்றவன். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, வியாதிப்பட்டு படுத்திருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படி சொன்னான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை வெளிப்பட்டால் போதும், அவருடைய வார்த்தையினால் எல்லாம் நடக்கும். ஏன்னா அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். சங்கீதத்தில் 33 வாசிக்கிறோம்ல 9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். அவர் சொன்னாலே போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு தெய்வத்தை நம்ம நம்புகிறோம். அந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி பாருங்க. ஆண்டவராக இயேசு நடத்த, ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் வெளிப்படுமானால் என் சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலை உண்டாகும், என் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், என் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். நிச்சயமாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படி சொல்லி கேட்டு பாருங்கள். ஆண்டவரே இயேசுவே ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் நான் சுகம் அடைவேன், உம்முடைய வார்த்தையினால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், உம்முடைய வார்த்தையினால் என் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும், உம்முடைய வார்த்தையினால் என் குடும்பத்தில் பெரிய விடுதலை உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். 100க்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. சொல்லும்போது இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு சொன்னால் போதும், ஒரு வார்த்தை எனக்கு சொன்னால் போதும், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கி கேட்டு பாருங்கள் ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன்னு சொல்லி பாருங்கள், கர்த்தாவே சொல்லும் என்று சொல்லி பாருங்கள். அவருடைய வார்த்தை வெளிப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், உங்கள் சரீரத்தில் பெரிய மாற்றம், உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களை ஆசீர்வதியும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் மகிமைப்படும், உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ சொன்ன ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. அந்த அதிகாரமுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்யுங்க, மகிமைப்படுங்க. எல்லா அசுத்த வல்லமைகள், எல்லா பில்லிசூனி ஆவியல் கிரியைகள், கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்படட்டும். வல்லமுள்ள வார்த்தை வெளிப்படட்டும், இன்னைக்கு அதிகாரமுள்ள வார்த்தை வெளிப்படட்டும். என் ஆண்டவர் இன்னைக்கு கிரியை செய்யும், ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.